ஹே கைஸ், வெல்கம் டு சூரியன் பயணங்கள். நான் இன்றைக்கி வந்து தங்கலான் படத்துக்கு வந்திருக்கேன். ரஞ்சித்தோட படம். விக்ரம் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ எனக்கு ரஞ்சித் படங்கள் பிடிக்கும். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நடக்கிற அக்கிரமங்களை வந்து கண்டிக்கிற மாதிரி தான் இருக்கும் மூவி. ஸோ இதுவும் அதே பேக் ட்ராப்பில் தான் நடக்குது. பார்க்கலாம். ட்ரெய்லர் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. ஸோ ஜிவியோட மியூசிக் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. படத்துலேயும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ படம் பார்த்துட்டு வந்துட்டு நான் வந்து பேசுகிறேன். ஓகேவா? பை. தங்கலான் படம் முடிஞ்சுது. படம் வந்து செமையாக இருக்குது. ஸோ ஸ்டோரி என்னென்னா, சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டைமில் வந்து நம்ம ஊர் மக்கள் வந்து நம்ம ஊர் மக்கள்கிட்ட வந்து எப்படி அடிமையாக இருந்தாங்க. லைக் இன்னும் ராசுதர்கள்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏழை ஜாதிகள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஒர்க் பண்ணாங்க, ஸ்லேவாக இருந்தாங்க. அப்புறம் வந்து ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறமா கூட வந்து நம்ம மக்களை வந்து எப்படி அடிமையாக வச்சுருந்தாங்க. அவங்க வந்து இந்த லைக் இந்தியாவில் வந்து அதிகமாக கோல்டு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு இந்த ஒரு மக்களை வந்து எப்படி வந்து அடிமையாக்கி வந்து அந்த கோல்டு எடுக்கிறதுக்காக வந்து ட்ரை பண்ணாங்க. அப்புறம் அவங்ககிட்ட எப்படி வந்து அவங்க மக்கள் வந்து எப்படி ரெக்கவர் ஆகிட்டு அப்புறம் திருப்பி வந்து அவங்க வாழ்க்கை முறை வந்து நல்லா ஆச்சு அப்படிங்கிறத வந்து பயங்கரமாக சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து படத்தில் பிடிச்ச ஆஸ்பெக்ட் வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து பிரில்லியண்ட்டாக இருக்குது. ஸோ படம் அது வந்து பயங்கரமாக இருக்குது. நான் அதுக்கு பின்னாடி வர்றேன். ஆக்டிங்கில் வந்து சான்ஸே இல்லை. விக்ரம் வந்து பிச்சு பெடல் எடுத்துருக்காரு. மனுஷனுக்கு வந்து லைக் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் வந்து ஆக்டிங்க்கு பயங்கர ஸ்கோப் உள்ள படம். அவர் ஒரு 3 லேயர் ஆஃப் 3 டிஃப்ரெண்ட் லேயர் கேரக்டர் பயங்கரமாக பின்னி எடுத்துருக்காரு. ஸோ அதுபோக வந்து பார்வதி, அப்புறம் வந்து லைக் இந்த மாளவிகா. ஸோ அவங்களோட ரோல் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. படத்தில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்து ஃபஸ்ட்டு 10-15 மினிட்ஸ்க்குள்ளாரே வந்து படத்துக்குள்ளே உள்ளே போயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு செட்டப்பு. ஸோ வந்து படத்தில் எங்கேயுமே வந்து லேக் ஆகலை. ஜிவி பிரகாஷோட மியூசிக் வந்து சான்ஸே இல்லை. பிஜிஎம் அப்புறம் வந்து லைக் சாங்ஸ் எல்லாமே வந்து மாண்டேஜாக வருது. பட் வந்து படத்தில் வந்து பயங்கரமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுங்கள் ஜிவி பிரகாஷோட மியூசிக். ஃபோட்டோகிராஃபி வந்து நல்லா இருக்குது. லைக் சினிமாட்டோகிராஃபி வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. படத்தில் என்ன பியூட்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு படம் ஆரம்பித்த உடனே நீங்கள் வந்து அந்த மூவிக்குள்ளார போயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். லைக்னா எங்கேயுமே வந்து நீங்கள் படம் பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லாமல் அந்த ஒரு என்வாயர்மெண்ட் எந்த பேக்ரவுண்டில் வந்து பேக்ட்ராப்பில் வந்து படம் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதே பேக்ட்ராப்குள்ளார வந்து நீங்களும் போயிடுவீங்க. ஸோ மூவிக்குள்ளார நீங்கள் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஒரு மெம்பர் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அது வந்து படத்தில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ எங்கேயுமே வந்து மூவி பார்க்குற மாதிரி ஃபீல் இல்லை. யூ ஆர் பார்ட் ஆஃப் தட் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ ரஞ்சித்தோட டைரக்ஷன் வந்து எனக்கு ரஞ்சித்தோட டைரக்ஷனை விட வந்து அவரோட ரைட்டிங் வந்து பயங்கரமாக பிடிச்சிருக்குது. ஸோ பயங்கரமாக ரைட்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ படத்தில் வந்து அது நல்லா தெரியுது. ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒவ்வொரு சீக்வன்சஸ்க்கு எல்லாமே வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அதோட இது வந்து ரிசல்ட் வந்து ஸ்க்ரீனில் தெரியுது. ஸோ பயங்கரமான ஃபில்ம் மேக்கிங், பிரில்லியன்ட் ஒர்க் ஆக்சுவலி. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு கமர்ஷியலாக இருக்குது, நல்லா இருக்குது, ஒரு கிளாசிக்கான மூவி இருக்குது. கண்டிப்பாக மோர் தென் ஒன் டைம் வந்து வாட்சபிள். ஸோ நான் கண்டிப்பாக வந்து இன்னொரு தடவை பார்ப்பேன். எனக்கு அந்த ஃபில்ம் மேக்கிங், அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வந்து பிரில்லியண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக எங்கேயுமே லேக் இல்லை ஆக்சுவலி. ஸோ படம் வந்து பிரில்லியண்ட்டாக இருக்குது. பயங்கர ஹிட் ஆகும்னு எனக்கு தோணுது. ஸோ கண்டிப்பாக வந்து மறக்காமல் படம் பாருங்கள். படம் சூப்பராக இருக்குது.